அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் கிருத்திகை 10/1/2025 வெள்ளிக்கிழமை அன்று காலை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. உங்களுடைய வேண்டுதல் நினைத்தபடியே நினைத்த மாதிரி நடக்க வேண்டும் அப்படின்னா 6 நாட்கள் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். காலை எழுந்தவுடன் நீங்கள் செய்யும்போது மிகவும் இன்னமும் சிறப்பான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். கிருத்திகை வழிபாடு செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் முருகனுக்கு 6 தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பார்க்கலாம். அல்லது அதற்கான வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவு நான் கொடுத்துருக்குறேன், சேனலில் இருக்கும். மற்றும் நீங்கள் இந்த வழிபாட்டிற்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்து இருக்கிறீங்க அப்படின்னா எழுந்த உடனே நீங்கள் இது செய்ய வேண்டும். அதாவது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முருகனை மனதார முதல்ல நினச்சிக்கிடணும். நினச்சிட்டு ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. இது தினமும் நீங்கள் 6 நாள் தொடர்ந்து செய்யணும். பச்சை நிற பென் எடுத்துக்கோங்க அல்லது பச்சை நிற மார்க்கர் எடுத்துக்கோங்க. பச்சை கலர் நம்ம பயன்படுத்த வேண்டும். பச்சை இல்லாத பட்சத்தில் மட்டும் சிவப்பு பயன்படுத்துங்க. முடிந்த அளவுக்கு பச்சை நிறம் பயன்படுத்துங்க. என்ன எழுத வேண்டும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்து 6226 அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. ஓம் சரவண பவாய நமக எழுதிட்டு 6226 மறுபடியும் ஓம் சரவண பவாய நமக 6226 அப்படிங்கிறது எழுதியிருக்கணும். 6 முறை இதை எழுதணும். அதற்கப்புறம் 2வது சனிக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்திரிச்சிட்டு ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிறத எழுதிட்டு 6226 அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கிடணும். 6 முறை இதையே நீங்கள் எழுதணும். மொத்தம் 6 நாள் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இது ஃபுல்லாக காலையில் நீங்கள் செய்து விடணும். 6வது நாள் மாலையில் நீங்கள் பூஜை பண்ணுவீங்க இல்லையா, வீட்டில் சுவாமி கும்பிடுவீங்க இல்லையா, அந்த நேரம் இந்த பேப்பரை எடுத்து மடித்து முருகனுடைய படத்திற்கிட்ட நீங்கள் வச்சிடணும். 6 நாட்களுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா இந்த பேப்பரை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. அல்லது நீங்கள் தண்ணீர் ஒரு கப்பில் தண்ணீர் பிடிச்சிட்டு இந்த பேப்பர் அதில் போட்டுட்டு அதற்கப்புறம் அந்த பேப்பர் நல்லா இதாகிடும். அதற்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல தண்ணீரை ஊற்றிடுங்க. அல்லது ஓடும் தண்ணீர் உங்கள் வீட்டுக்கிட்ட அமைப்பு இருக்கின்றது அப்படின்னா அதில் கூட நீங்கள் போற்றலாம். முடியாத பட்சத்தில் பூஜை அறை குப்பையிலுடன் கூட சேர்த்து நீங்கள் போற்றலாம். இதை செய்து பாருங்கள். 6 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அதிசயம் நிச்சயமாக நடக்கும். இதற்கு குளிச்சுட்டு பண்ணணுமா குளிக்காமல் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அடுத்து இதற்கு நீங்கள் குளிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. காலையில் எழுந்த உடனே முகத்தை மட்டும் கழுவிட்டு இதை நீங்கள் செய்து கொள்ளலாம். ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு நீங்கள் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. இதை நீங்கள் எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அடுத்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கும், இந்த நம்பர் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் நல்ல ஒரு நேர்மறை சிந்தனையோடு இந்த 6 நாட்களும் இருப்பீங்க. என்ன வேண்டுதல் இருக்கோ அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் மற்றும் நேர்மறை சிந்தனையோடு இருப்பீங்க. முருகன் மேலே உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை உங்களுக்கு வரும். இந்த 6 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதிகமாக கோபப்படுற கேரக்டராக இருக்கிறீங்க, அதிகமாக டென்ஷன் ஆகிற கேரக்டராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் மாறும். இந்த 6 நாட்களுக்குள்ளே மாறும். மனம் அதிகமாக கவலை இருக்கின்றது அப்படின்னா இதை நீங்கள் எழுதும்போது அந்த கவலை தீரும். காலையில் எதற்காக எழுத சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் காலை எழுந்த உடனே எழுதுனீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். உங்களுடைய மைண்டில் பார்த்தீங்கன்னா எந்த நெகட்டிவான எண்ணம் வராது. இப்போ என்னால் காலையில் எழுத முடியல, நான் மாலை பூஜை அறையில் உட்காந்து எழுதலாமான்னா தாராளமாக எழுதலாம். மாலை நீங்கள் முருகனை கும்பிட்டுட்டு இதை உட்காந்து எழுதிட்டு அப்படியே நீங்கள் முருகனுடைய படத்துக்கிட்டே அதை வச்சிடலாம், தினமும் வச்சிடலாம். இப்படி நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு எழுவது ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துலலாம் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை பண்ணி இதற்கு பலனும் கிடைத்திருக்கின்றது. அதனால் கட்டாயமாக உங்களுக்கு பாசிட்டிவிட்டி தாட் வேணும். எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் வரக்கூடாது. அந்த நெகட்டிவான எண்ணங்கள், அதாவது ஏதாவது ஒன்று இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, அவங்க நம்ம மேலே இப்படி பேசுகிறாங்களே அது இதுன்ட்டு நமக்கு தேவையில்லாத கற்பனைகள் வரும் பார்த்திங்களா, அந்த தாட்டெலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் செய்ய வேண்டும். முருகனோட அருளோடு உங்களுக்கு நிச்சயமாக நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் அனைவருமே இதை செய்து பாருங்கள். கட்டாயமாக சூப்பரான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.